நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி சூரியன் முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி. மே மாதம் மீனராசி என்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப தோஷமான சேர்க்கை, இப்படி இருக்கவே கூடாது, இருந்ததுன்னா அது மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்காங்க அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா யாரு சொன்னாலும் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் காதிலேயே வாங்கிக்க மாட்டாங்க. நல்லது சொல்லி கேட்டு கடைபிடிச்சா தானே இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை. மீனராசி. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, அதிகாரம் கிடைக்க போகுது, லாபம் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பாராத பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பேசாதவங்கெல்லாம் பேச போறீங்க. நிறைய அன்பர்கள் இப்போ மீடியா முன்னாடி பேசுகிறோமா, நிறைய அன்பர்கள் மீடியா முன்னாடி பேச போறீங்க. பேசாத நபர்கள் பேசுவார்கள், நன்மை நடக்கும். அதோடு மட்டுமல்ல, மீன ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அரசியல் நண்பர்கள், அரசியலை பொறுத்தவரையிலும்
நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், உங்கள் மனசுலேயே கூட சில பயம் இருக்கலாம், அல்லது சில குழப்பங்கள் இருக்கலாம், மன பயம், மனக்குழப்பம், மெயினாக டிப்ரெஷன். மீனராசி என்பர்களுக்கு இப்போ மெயினாக இருக்கிறது ஒன்று, உடம்பு பற்றிய கவலை. ஹெல்த் எப்படி இருக்குமோ, இப்படிலாம் இது படுத்தி எடுக்குது, அதை படுத்தி எடுக்குது, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள், இதெல்லாம் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை நீங்கள் செய்யணும். தெய்வ வழிபாடு செய்யணும், ப்ராக்டிக்கல் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சனிங்கிறவங்களே உங்களோட வயசில் பெரியவங்க, உங்கள் மீது அக்கறை கொண்டவங்க தான் சனி பகவான். பொறுப்பானவர் சனி பகவான். நீங்கள் செவ்வாய், அடங்க மாட்டீங்க. சனி பொறுப்பாக இருப்பார், நீங்கள் செவ்வாய் அடங்க மாட்டீங்க, காதில் அதை மதிக்க மாட்டீங்க. அப்போது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு அவசியம். யதார்த்தமான பரிகாரங்கள் இதுதான் உங்களை கை கொடுக்கும். உங்கள் கஷ்டம் தீரணும்னா, உங்களுக்கு மனசில் இருக்கிற பயம் விலகணும்னா, மெயினாக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ ஜென்ம சனி வந்ததுக்கப்புறம் மனசில் தேவையில்லாத பயம், டிப்ரெஷன்ஸு, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறப்பாக இருப்பீங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதோட கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதாவது பசங்க மேலே பாசமாக இருக்கிறேன்னு சொல்லி பசங்களை நாம் கெடுக்கக்கூடாது. பிள்ளைகளால் வரக்கூடிய மகிழ்ச்சி அதிகரிக்கும், அவங்களால பெருமை கிடைக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ஆன்மீக துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது வேலை செய்யக்கூடியவங்க, அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அதே போல் டாக்டர்ஸ், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் கனிம வளங்கள், சின்ன சின்ன கடைகள் வச்சு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு கடை வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடியவங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த மே மாதம் சிறப்பாக உள்ளது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு 9வது பார்வையாக பார்க்க போகிறார். இனி வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல எதிர்காலம் அமையும். அடுத்த இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் கடகத்தில் குரு இருக்கிற வரையிலும் மீன ராசிக்கு அதிகமாக கேரண்டி உண்டு. உங்களுக்கு எந்த தவறும் நடக்காது. உங்களை எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த குரு உங்களை காப்பாற்றுவார். மனைவியாக இருந்தால் கணவன் தான் உங்களுக்கு குரு. அப்போ வீட்டுக்கார குருவாக பார்க்கணும், வீட்டுக்கார குருவாக நினச்சி வணங்கணும், வீட்டுக்கார சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இவ்வளோதான், இதுதான் பரிகாரம். இப்போ தெய்வம் நேரடியாக வந்து பேசாது, கணவன் மாதிரி நம்மள மாதிரி ஒரு ரூபத்தில் வந்து பேசும். அப்போ உங்களுடைய யார் மீது அக்கறை உண்டோ அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு மதித்து நடப்பீர்களே ஆனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும். மே மாதம் சிறப்பாக உள்ளது. அதே போல் திருமண யோகங்கள், இப்போ இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன். நிறைய அன்பர்கள் பொண்ணுக்கு ஜாதகம் 23 வயசாகிடுத்து, ஜாதகம் எடுக்கலாமா, காலேஜ் முடிக்க போகிறாங்க, ஜாதகம் கையில் எடுக்கலாமா, பையனுக்கு 28 29 சாமி ஜாதகம் எடுக்கலாமா, வெளிநாட்டில் கல்வி முடிச்சுட்டு வராரு, வேலைக்கு போக போகிறாரு. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள். அதே போல் செகண்ட் மேரேஜஸ், ஒரு பக்கம் முதல் திருமணம்னா இன்னொரு பக்கம் மறு திருமணங்கள், 2வது திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள். அப்போ திருமண யோகம் கை கூட இந்த மே மாதத்தில் திருமண யோகம் ஆரம்பிக்குது.
குரு பலன் வந்துடுச்சா? நிச்சயமா குரு பெயர்ச்சியே நடக்க போகுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், குறிப்பா காதல் திருமணங்கள், காதல் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் உடையும். லவ் மேரேஜஸ்ல இருக்கக்கூடிய தடைகள், நான் இத்தனை வருஷமா காதலிக்கிறேன், 7 வருஷமா 8 வருஷமா லவ் பண்றேன், அந்த காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். காதல் திருமணங்கள் ஜெயிக்கும். அப்படி அந்த காதல் திருமணங்கள்ல ஒரு ரஜ்ஜு பொருத்தங்கள் இல்லாமல் இருப்பது, தாலி பொருத்தம் இல்லாமல் இருப்பது, அல்லது ஜாதக ரீதியாக அமைப்பு இல்லாமல் இருக்கிறது, இல்லை அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், இதெல்லாம் வாராகியுடைய நல்லாசிகள். திருமண யோகம் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும். அதே போல நீண்ட நாள் பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிட்டும். வாராகியுடைய ஆசீர்வாதம் இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியம் கிட்டும். கவலை வேண்டாம். வாராகி ஆசீர்வாதம். ஜெய் வராகி.